to Crack Neat Biology. In the video, நம்ம biological evolution and mechanism of evolution பத்தி பார்க்க போறோம். So இந்த mechanism of evolutionல இருந்து தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய questions கேட்டிருக்காங்க இந்த டாபிக்ல இருந்து. Whereas இந்த biological evolutionல இருந்து உங்களுக்கு reason, assertion and reason கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு கம்மிங் நீட் எக்ஸாம்ல. ஓகே, சோ பயாலஜிக்கல் எவல்யூஷன். சோ இந்த டார்வினியன் தியரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட எசன்ஸ், அதோட கோர் என்னன்னா நேச்சுரல் செலக்ஷன் தான். சோ நேச்சுரல் செலக்ஷன்ன்றது என்னது, எந்த இண்டிவிஜுவல் ஆர் எந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு அதிகமா அடாப்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் அதிகமா சர்வைவ் ஆவாங்க, அவங்க தான் அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் தே வில் லீவ் மோர் ப்ரோஜெனி. அதான் நேச்சுரல் செலக்ஷன் பார்த்தோம். சோ இந்த எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து எப்ப எர்த்ல வந்து எமர்ஜ் ஆச்சோ அப்பதான் இந்த எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்றாங்க. ஓகே, இந்த இயர்லி லைஃப் ஃபார்ம்ஸ்க்குலாம் வந்து அதோட மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி, அதோட மெட்டபாலிசம்ல இருந்து டிஃபரன்சஸ் மூலமா இந்த எவல்யூஷன் பை நேச்சுரல் செலக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அதான் பேசிஸ். சோ இதை வந்து உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனா கொடுத்து கேட்கலாம். இது அசர்ஷனா கொடுக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசனா கொடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏன்னு வரும். ஓகே, தென் இந்த நியூ ஃபார்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதோட ரேட் அது என்ன ஸ்பீட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்றது லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆர்கானிசம் பொறுத்துதான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் ஆகும். வித்தின் ஹார்ஸ்லயே வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா டிவைட் ஆயிடும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு காலனி ஆஃப் பாக்டீரியா ஏவை ஒரு மீடியம்ல வந்து க்ரோ பண்றோம் அப்படின்னா அந்த பாக்டீரியா வந்து அந்த மீடியம் ஃபீட் காம்போனன்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ற அதுவே வந்து வேரி ஆகும். ஓகே, சோ இப்ப இந்த மீடியமோட காம்போசிஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம்னா எந்த பாக்டீரியா வந்து அந்த சேஞ்சிங் காம்போசிஷனுக்கு உடனே அடாப்ட் ஆகுதோ அந்த பாக்டீரியா தான் என்ன பண்ணும், இட் வில் அவுட் க்ரோ டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல, இட் வில் அவுட் க்ரோ ஆல் த அதர் ஸ்பீஷியஸ் அண்ட் இது அதிகமா க்ரோ ஆகி பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு நியூ ஸ்பீஷியஸா எவால்வ் ஆகும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ டேஸ்லயே வந்து இது நடந்துரும். ஓகே, ஏன்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி அப்படின்றதுனால ரொம்ப ஃபாஸ்டா டிவைட் ஆகுன்றதுனால. இதுவே வந்து நம்ம ஒரு மேமல்ஸோ இல்ல ஒரு பேர்டோ இல்ல ஒரு ரெப்டைலோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எவல்யூஷன் நடந்து நியூ ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு இட் வில் டேக் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஓகே, சோ ரேட் ஆஃப் நியூ லைஃப் ஃபார்ம்ஸ் அப்பியரிங் இஸ் லிங்க்டு டு தி லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஓகே, சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த காலனி ஆஃப் பாக்டீரியா ஏ ஃபர்ஸ்ட் க்ரோ பண்ணுது அண்ட் காலனி ஆஃப் பாக்டீரியா பின்றது அது நியூ ஸ்பீஷியஸா ஃபார்ம் ஆனது. சோ இதுல வந்து அந்த பி வந்து இட் ஹாஸ் தி ஹையர் ஃபிட்னஸ் தேன் ஏ அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, சோ இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் ஆர் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜெனட்டிக் பேசிஸ்ல அது இன்ஹெரிட் ஆன கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ட்ரெயிட் மூலமா தான் அதால சர்வைவ் ஆக முடியுது அப்படின்றாங்க. So fitness is based on the characteristics that are inherited and organisms are selected by nature to evolve based on their genetic basis. So அதோட genetic basisல அந்த inherited character மூலமா தான் இந்த natural selection நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. In other words, சில organisms பாத்தீங்கன்னா ஈவன் ஹோஸ்டைல் என்விரான்மெண்ட்ல கூட அதால சர்வைவ் ஆக முடியும், அது அடாப்ட் ஆகும். ஹோஸ்டைல் என்விரான்மெண்ட்னா அன்ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட். ஓகே, ஒரு விருப்பத்தகாத என்விரான்மெண்ட்ல கூட சில ஆர்கானிசம்ஸ்னால சர்வைவ் ஆக முடியும், பெட்டரா அடாப்ட் ஆக முடியும். அது எதனாலனா அந்த அடாப்டிவ் எபிலிட்டின்றது இன்ஹெரிட்டட் ட்ரெய்ட், அது பாஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்து இன்ஹெரிட் ஆன ட்ரெய்ட்ன்றாங்க வித் ஜெனட்டிக் பேசிஸ். ஓகே, so fitness is the outcome of an organism's ability to adapt and get selected by nature. So already அதுக்கு அந்த genetic basisல அந்த inherited trait ஓட அந்த outcome தான் அந்த fitness, அதனாலதான் அந்த natural selection நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். So fitness is the outcome of an organism's ability to adapt and get selected by nature. Okay, சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அசர்ஷன் ரீசன் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டார்வினியன் தியரி ஆஃப் எவல்யூஷனோட 2 கீ கான்செப்ட்ஸ் என்னன்னா பிரான்ச்சிங் டெசன்ட் அண்ட் இன்னொன்னு நேச்சுரல் செலக்ஷன். சோ பிரான்ச்சிங் டெசன்ட்ன்றது என்னது, ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃபரெண்ட் ஸ்பீஷியஸ் இவால்வ் ஆகுறது தான் பிரான்ச்சிங் டெசன்ட். சோ நம்ம ஆல்ரெடி அடாப்டிவ் ரேடியேஷன்ல பாத்திருக்கோம்.
மார்சுபியல்ஸ் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் மார்சுபியல்ஸ் வந்து டெசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் பிரான்ச்சிங் டெசன்ட். வேற நேச்சுரல் செலக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. தே ஆர் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன், டைரக்ஷனல் செலக்ஷன் அண்ட் டிஸ்ரப்டிவ் செலக்ஷன். ஸோ ஸ்டெபிலைசிங் செலக்ஷன்ன்றது ஒரு ஸ்டேபிள் என்விரான்மெண்ட்ல ஆவரேஜ் பினோடைப் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து தே வில் சர்வைவ். அவங்களுக்கு தான் ஹையர் ஃபிட்னஸ் இருக்கும். whereas the individuals from both the extremes they will get eliminated. இதான் ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹியூமன் பர்த் வெயிட். ஸோ பேபிஸ் வித் வெரி ஹை பர்த் வெயிட் இருக்கிற குழந்தைங்களும் வெரி லோ பர்த் வெயிட் இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஹை மார்டிலிட்டி ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். whereas நார்மல் பர்த் வெயிட் இருக்கிற பேபிக்கு தான் ஹை சர்வைவல் ரேட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டெபிலைசிங் செலக்ஷன். whereas டைரக்ஷனல் செலக்ஷன்ன்றது எப்ப நடக்கும்னா என்விரான்மெண்ட் கிராஜுவலா சேஞ்ச் ஆகும்போது டைரக்ஷனல் செலக்ஷன் நடக்கும். சோ இந்த டைரக்ஷன்ல என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த எண்ட்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் தே வில் சர்வைவ், வேறஸ் இந்த எண்ட்ல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் தே வில் கெட் எலிமினேட்டட். இதான் டைரக்ஷனல் செலக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இண்டஸ்ட்ரியல் மெலனிசம்ல என்ன நடக்கும்? ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வர ஸ்மோக் அண்ட் சூட்னால ட்ரீஸோட கலர் வந்து பிளாக்கா சேஞ்ச் ஆகுறதுனால அந்த டார்க் விங்டு மாத்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா காமோஃப்ளேஜ் பண்ணிக்கிச்சு. வேற இந்த எண்ட்ல இருக்க ஒயிட் விங்டு மாத்ஸ் வந்து they became highly vulnerable to predators. So industrial melanism வந்து it is example for directional selection. Whereas disruptive selection ன்றது ஒரு stable environment, ஹோமோஜினஸ் என்விரான்மெண்ட் வந்து ஹெட்ரோஜினஸ் என்விரான்மெண்டா சேஞ்ச் ஆகும்போது, அதாவது the environment that supports diverse variety of species, அந்த மாதிரி என்விரான்மெண்டா ஹோமோஜினஸ் ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் நடக்கும். ஓகே, இதுல வந்து the organisms of both the extreme phenotypes, ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் செலக்ட் ஆகும். whereas ஆவரேஜ் இந்த இன்டர்மீடியேட் phenotype இருக்கிறது வந்து they will get eliminated. இதுதான் வந்து disruptive selection. So this type of selection பாத்தீங்கன்னா it's rare தான். Okay, it's a rare form of selection. So இதுல வந்து இந்த population வந்து split ஆகுறதுனால it will lead to subpopulation or species வந்து இந்த population வந்து split ஆகும். Okay, so different species இல்ல speciation நடக்கும், new species வந்து form ஆகும். Okay, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ்ல வந்து வெரி லார்ஜ் பீக் இருக்கிற ஃபின்ச்சஸ் வந்து லார்ஜ் சீட்ஸ் கிராக் ஓபன் பண்ணி இட் வில் ஈட். வேறஸ் வெரி ஸ்மால் பீக் இருக்கிறது ஸ்மால் சீட்ஸ் சாப்பிட்டு இட் வில் சர்வே. வேறஸ் இன்டர்மீடியேட் பீக் இருக்கிறது தான் ரேரா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து போத் த டைப் ஆஃப் இதையுமே வந்து சாப்பிடுறது கஷ்டம் அப்படின்றதுனால சோ அது ரேரா இருக்கும். இதுதான் வந்து டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் தான் டிஸ்ரப்டிவ் செலக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, then Lamarck's theoryன்றது even before Darwin, French naturalist Lamarck தான் வந்து it was the first to postulate the theory of evolution. இவர் டார்வின்க்கு முன்னாடியே Lamarck தான் the theory of evolution postulate பண்ணிருக்காரு. சோ இவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பிரின்சிபல் சொல்றாரு. ஒன்னு theory of use and disuse of organs, அதாவது ஆர்கன்ஸ் வந்து கண்டினியூஸா ஆஃபன் யூஸ் பண்ற ஆர்கன்ஸ் வந்து இட் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ் சொல்றாரு. வேற யூஸ் பண்ணாத ஆர்கன்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிடும் சொல்றாரு. சோ இதுக்கு வந்து ஜிராஃபியோட நெக் தான் வந்து யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள். வேற ஆப்சன்ஸ் ஆஃப் லிம்ஸ், ஸ்னேக்ஸ்ல லிம்ஸே இல்லாம இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கன் சொல்றாரு. ஓகே, தென் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர். இதுக்கு என்ன சொல்றாருன்னா ஜிராஃபி வந்து டால் ட்ரீஸ்ல இருக்கிற அந்த லீவ்ஸ் சாப்பிடுறதுக்கு அது எப்பவுமே அட்டம் பண்ணிட்டே இருந்ததுனால அந்த எலாங்கேட்டட் நெக்ன்ற கேரக்டர் அதுக்கு அக்வயர் ஆயிருக்கு. ஓகே, சோ சக்சீடிங் ஜெனரேஷன் ஸ்லோலி ஒரு ஜெனரேஷனுக்கும் அது இதே பண்ணிட்டு இருந்ததுனால இந்த கேரக்டர் அப்படியே ஓவர் த இயர்ஸ் அக்வயர் ஆகி ஜிராஃபிக்கு வந்து லாங் நெக்ஸ் வந்துருச்சு அப்படின்றதுதான் அந்த தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர்ஸ். ஓகே, சோ இதுதான் வந்து லமார்க் தியரி. இத வந்து நிறைய ஃபர்தர் வந்து சயின்டிஸ்ட் நிறைய டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு புக்ல क्वेश्चन கேட்டிருப்பாங்க, இஸ் எவல்யூஷன் a process or a result of a process னு. இப்ப எவல்யூஷன்ன்றது இப்ப ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ப்ராசஸ்னு பார்த்தோம். வேறஸ் நேச்சுரல் செலக்ஷன்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ப்ராசஸோட ரிசல்ட் அப்படிதான் நமக்கு தெரியுது. அப்ப எவல்யூஷன்ன்றது ப்ராசஸா இல்ல ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸா அப்படின்றது we are still unclear about that. ஓகே, சோ எந்த கான்டெக்ஸ்ட்ல அதை பாக்குறோன்றத பொறுத்து அது ப்ராசஸா இல்ல ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸான்றது வேரி ஆகும். ஓகே, then Darwin's theory of evolution. So இதுல வந்து
இதுல ஒரு நீட் கொஸ்டின் பாசிபிள். So it is possible that the work of Thomas Malthus on population influenced Darwin அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. So whose work on population influenced Darwin கேட்டாங்கன்னா தாமஸ் மால்தஸ். உங்க புக்ல வந்து கொடுத்திருக்கிறதுல இருந்து உங்களுக்கு நீட் கொஸ்டின் வந்து எதுல இருந்து வேணா கேட்பாங்க. So இது ஒன் பாசிபிள் கொஸ்டின். ஓகே, ஸோ நேச்சுரல் செலக்ஷனை வந்து சர்டைன் அப்சர்வேஷன்ஸ் வச்சு சில கான்செப்ட் சொல்றாரு. ஓகே, சோ என்ன சொல்றாங்கன்னா டார்வின் ஓவர் ப்ரொடக்ஷன், இப்ப வந்து எல்லா ஸ்பீஷியஸுமே அதோட மேக்சிமம் லிமிட்டுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? இட் இஸ் சோ எந்த செக்குமே இல்லாம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்குதான் நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. அது மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். சோ இப்போ வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் லிமிட்டடா தான் இருக்கு. ஃபுட், ஸ்பேஸ், மேட் எல்லாமே வந்து லிமிட்டடா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் லிமிட்டிங் ஃபேக்டரா இருக்கிறதுனால காம்படிஷன் நடக்குது. மெம்பர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் நடுவில் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் காம்படிஷன். ஒரு என்விரான்மெண்டல் கெலாமிட்டிஸ், ஒரு ட்ராட் வருது, இல்ல ஒரு ஃபிளட் வருது, இந்த மாதிரி எர்த்குவேக் வருது, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலதான் நமக்கு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யாருன்னு தெரியுது அப்படின்றதே சொல்றாரு. தென் யூனிவர்சல் அக்கர் ஆஃப் வேரியேஷன். ஸோ இப்ப எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே பாத்தீங்கன்னா சேம் கிடையாது. ஈவன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டா கூட சூப்பர்ஃபிஷியலி மேலோட்டமா பாக்குறதுக்கு அவங்க ஒன்னா தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ளேயும் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்கின் கலர் வேரி ஆகிறது, ஹேர் டைப் வேரி ஆகிறது, ஹைட் வேரி ஆகிறது, எல்லாமே வந்து இட்ஸ் இன்ஹெரிட்டட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வேரியேஷன்ஸ், யூஸ்ஃபுல்லா இன்ஹெரிட் பண்ணிக்கிட்ட அந்த வேரியேஷன்ஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணி அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அதை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த வேரியேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. தென் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் பை நேச்சுரல் செலக்ஷன். ஸோ நேச்சுரல் செலக்ஷன் மூலமா எப்படி ஸ்பீஷியஸ் ஆரிஜினேட் ஆகுது, எப்படி நியூ ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அக்கார்டிங் டு டார்வின் என்ன சொல்றாருன்னா நேச்சர் தான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் செலக்டிவ் ஃபோர்ஸ்ன்றாரு. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு அந்த காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் யாரு அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ யார் பெட்டரா சர்வைவ் ஆகுறாங்களோ அடாப்ட் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க தான் அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தே வில் லீவ் மோர் ப்ரோஜெனி. ஓகே, சோ இதுல என்ன சொல்றாருன்னா ஃபார் பீரியட் ஆஃப் டைம் ஓவர் மெனி ஜெனரேஷன். சோ இந்த சர்வை பண்ணாங்க இல்லையா, அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ப்ரோஜெனி ப்ரொடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து ஓவர் மெனி ஜெனரேஷன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்னும் தே வில் லீவ் மோர் ப்ரோஜெனி அண்ட் அந்த பாப்புலேஷனுக்குள்ள சேஞ்ச் நடக்கும் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. அண்ட் நியூ லைஃப் ஃபார்ம்ஸ், நியூ ஸ்பீஷியஸ் வந்து இட் வில் அப்பியர் டு அரைஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து நியூ ஸ்பீஷியஸ் இப்படிதான் அரைஸ் ஆகும். ஸோ ஸ்பீஷியேஷன் இப்படிதான் கிராஜுவலா நடக்கும். ஸோ எவல்யூஷன் இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் அப்படின்னு டார்வின் சொல்றாரு. ஓகே, then came the mechanism of evolution. இப்போ வந்து இந்த ஆரிஜின், இந்த வேரியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஸ்பீஷியேஷன் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு இன்னும் டார்வின் வந்து he didn't gave the clear explanation. even though அந்த பீரியட் ஆஃப் டைம்ல மெண்டல் the factors, inherited factors, phenotypeல அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் ஃபேக்டர்ஸ், ஜீன்ஸா ஒரு ஃபேக்டர்ஸ் சொன்னாரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ல பார்த்தோம். அதெல்லாம் வந்து டார்வின் வந்து கன்சிடர் பண்ணல. ஓகே, தென் ஹியூகோ டி பிரைஸ் அப்படின்ற டச் பாட்டனிஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா ஈவினிங் பிரிம்ரோஸ் பிளான்ட்ல he worked and he came to the idea of மியூட்டேஷன்ற ஒரு கான்செப்ட் இவர் தான் சொல்றாரு. மியூட்டேஷன் தியரி அப்படின்ட்டு இது சொல்லுவோம். ஓகே, ஸோ மியூட்டேஷன்ன்றது ஒரு பாப்புலேஷன்ல சடனா வந்து லார்ஜ் டிஃபரன்ஸ் நடக்குதுன்னா அது வந்து மியூட்டேஷன்னாலதான் அப்படின்ட்டு இவர் தான் ஹியூகோ டி பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. சோ இவர் என்ன பிலீவ் பண்றாருன்னா மியூட்டேஷன் தான் எவல்யூஷன் காஸ் பண்ணுதே தவிர டார்வின் சொல்ற மாதிரி அந்த மைனர் வேரியேஷன்னால கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அக்கார்டிங் டு ஹியூகோ டி பிரைஸ் மியூட்டேஷன்ன்றது இட்ஸ் ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மியூட்டேஷன்ன்றது ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ். ஓகே, வெல் டார்வினியன் வேரியேஷன்ஸ்லாம் அவர் சொல்ற அந்த வேரியேஷன்ஸ்லாம் ஸ்மால் அண்ட் directional. Okay, whereas mutation random and directionless. Okay, it's very important. Then
அக்கார்டிங் டு டார்வின் எவல்யூஷன்ன்றது கிராஜுவல் ப்ராசஸ்னு பார்த்தோம். வேற டீப் ரைஸ் என்ன சொல்றாருன்னா மியூட்டேஷன் தான் ஸ்பீஷியேஷன் காஸ் பண்ணுது. ஸ்பீஷியேஷன்ன்றது என்னது? ஒரு நியூ டிஸ்டிங் ஸ்பீஷியஸ் இவால்வ் ஆகுறது. அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் தான் ஸ்பீஷியேஷன். ஓகே, சோ மியூட்டேஷன் தான் இந்த நியூ ஸ்பீஷியஸ் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அத வந்து சால்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சால்டேஷன்னா சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் மூலமா தான் ஒரு நியூ ஸ்பீஷியஸ் அந்த எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெப்படேட்டிவா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அக்கார்டிங் டு ஹியூகோ ட்ரீவைஸ் த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இஸ் saltation. Okay, so this is the picture of the evening primrose plant. Okay, so students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.